Shorthand Tamil Junior Grade General Passage. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மனிதனுக்கு உணவுதான் மிக முக்கியம் என்ற வகையில் விவசாயத்தை பற்றி அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது உற்பத்தியாகும் உணவு போதவில்லை என்ற அடிப்படையில் நிலத்தை நன்றாக வளப்படுத்தி அதன் மூலம் அதிக உணவு பொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்று எண்ணி சில தொகைகளை ஒதுக்கி ஏற்பாடு செய்து இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் ஒதுக்கி இருந்தால் அதிக பலன் அடைய அது ஏதுவாக இருக்கும். அடுத்தபடியாக, பூச்சி மருந்துகள் விவசாயிகளுக்கு மிக மிக அவசியம். பயிர்கள் நன்றாக வளர்ந்து கதிர் விட்டு வரும் நேரத்தில் பூச்சிகள் அவைகளை அழித்து விடுகின்றன. விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த பூச்சி மருந்துகளை நல்ல முறையில் விநியோகம் செய்ய வேண்டும். விவசாய துறை அலுவலர்கள் நேரில் சென்று கண்காணித்து அதற்கு எவ்விதமான முறைகளை கையாள வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். உரம் வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறார்கள். விவசாயிகள் அந்த பணத்தை வேறு வகையில் செலவழித்து விட்டு நிலத்திற்கு உரம் போடாமல் இருந்து விடுகிறார்கள். விவசாயிகளுக்கு உரம் போடுவதற்கு பணமாக கொடுப்பதை விட்டு அரசே உரத்தை வாங்கிக் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் உரத்தை விற்றுவிடுவார்களோ என்று அஞ்சினால் அது விவசாயிகளை பொறுத்த விஷயமே தவிர அரசை பொறுத்தது அல்ல. ஆகவே விவசாயிகளுக்கு உரமாக விநியோகிப்பதற்கு ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கிராம கைத்தொழில்களை ஊக்குவிப்பது மிக மிக அவசியம். கிராமங்களில் இத்தகைய தொழில்களை மேற்கொள்ளும் போது சமூக நல வாரியத்தின் கீழ் பல்வேறு மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி மையங்களில் மாதர்கள் பூவேலை, சரிகை வேலை போன்றவற்றில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இடங்களில் சமூக நல வாரியம் கொடுக்கும் மானியத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் கிராம கைத்தொழில்களுக்காக இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பணத்தில் இருந்தும்
இந்த மையங்களுக்கு நிதி உதவி அளித்தால் அங்குள்ள மக்கள் நல்ல பலனை அடைவார்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தங்கம் சகோதரர்கள், மதுரை நடனா திரையரங்கு சாலையில் உள்ள குமரன் சகோதரர்கள் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்பார்ந்த ஐயா, எங்களது பொருட்கள் சம்பந்தமாக கடிதம் மூலமாகவும் பின்னர் தங்களது பிரதிநிதி நேரிலும் வந்து அறிந்து கொண்டமைக்கு நன்றி. எங்களது பொருட்களை விற்பனை செய்வது சம்பந்தமாக தாங்கள் கையொப்பமிட வேண்டிய ஒப்பந்த படிவத்தை இத்துடன் இணைத்து அனுப்பி வைத்துள்ளோம். பொருட்களுக்கான விலை மற்றும் தங்களுக்கு அளிக்கப்படவுள்ள கழிவு விபரம் தனியே இணைக்கப்பட்டுள்ளது. தாங்கள் செலுத்த வேண்டிய முன்பணம் ரூபாய் 1,00,000 எங்களது வங்கிக் கணக்கில் செலுத்தி அதன் விபரத்தை தெரிவித்தால் தொடர்ந்து தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தெரிவிக்கவும், தேவையான பயிற்சி அளிக்கவும் எங்களது பிரதிநிதி ஒருவரை அடுத்த வாரத்தில் நேரில் அனுப்பி வைக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள